உங்கள் பேர் என்ன? என் பேர் பால்ராசு. எந்த ஊர்? வடகாடு ஏடி காலனி. என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படியே. வடகாட்டில் நேற்றுக்கு தேரோட்டம் நடந்துச்சு. சுருக்காக சொல்கிறேன், விரிவாகவே சொல்லுங்கள். தேரோட்டம் நடந்தது. வடகாட்டு தேரோட்டம் இந்த நாடி திருவிழா நடக்குது. போயிட்டு எங்கள் ஊர் ஆள் பையங்கெல்லாம் திருவிழா போயிட்டு வந்தாங்க. வர்ற பொழுது அங்கே வரையம்பட்டி பையங்க 3 பேர் சேர்ந்து 2 பயலை அடிச்சு விட்டாங்க. கோயிலில் வச்சு அடிச்சு விட்டாங்க. வந்து பயல் சொன்னாங்க, சரி பேய்க்கு நிற்கிற பொழுது இந்த லைன்லாம் எல்லோரும் போச்சு 6 பேர் கடைக்கு போகணும். போகிற பொழுது இவங்க மறித்து கேட்டிருக்காங்க, யானைங்களை அடிச்சேன்ட்டு அடித்த பசங்களை உங்கள் பசங்க கேட்குறாங்க. கேட்குற பொழுது அவங்க சரி போயிட்டாங்க திருப்பி. இப்போ போய் இந்த 3 பயங்களும் போய் வெளியில் போயிட்டு அவங்க ஆளுகளை கூட்டிக்கிட்டு 3 பேரை கூட்டிக்கி ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த தெருக்கு சென்டருக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே பய பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. அடித்து 3 பேரையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாச்சு. அதில் ஒருத்தர் பிடி ஓட்டி போயிட்டாங்க, 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த பிடிஓட்ட பையன் பேர் என்ன? என் பேர் தெரியலைங்க. சரி, தெரியல இருக்கு. அப்போ 2 பேரும் போய் வெளியில் சொல்லி அப்புறம் 3 பேர் வர்றாங்க. 3 பேரும் 2 பேரும் பிடிக்கிறோம். பிடிச்சி நாங்கள் ரூமில் அடைச்சி வச்சுட்டோம். அப்புறம் வந்து அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. பிடிக்க 6 பேரை பிடிச்சி உள்ளே வச்சுருந்தோம் நாங்கள். அப்புறம் எஸ்பி டிஎஸ்பி எல்லோரும் வந்தாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ என்ன, இப்போ அப்புறம் அதுக்கு பிறகு 11 மணியை போட இந்த நிகழ்ச்சி வெளியே போன உடனே அந்த மேற்கு பக்கம் இருந்துட்டு கப்பிக்கல், பாட்டில், கம்பு எல்லாம் கொண்டாந்து அந்த போடு இங்கே ஒன்று வச்சுருந்தோன். எல்லாம் கொண்டாந்தாப்புல வச்சுக்கிட்டு போடில் பெட்ரோல் கொளுத்திவிட்டு எங்கள் ராஜேந்திரங்களோட பைக்கை வந்து ரோட்டை விட்டு எரிச்சிட்டு பக்கத்தில் குடிசை விட்டு இருந்துச்சு. அதில் அந்த வீட்டுக்கிட்ட வர்ற பொழுது கப்பிக்கல், அருவா, கம்பு, கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க முதல்ல. அப்புறம் கப்பிக்கல் எடுத்து எரித்து வீசின உடனே போலீஸுக்கு ஒரு ஆள் காயம், எங்கள் லேடிஸுக்கு ஒரு 7 பேர் காயம், பையங்கள் ஒரு 12 பேர் காயம். எல்லாம் ஆஸ்பத்திரியில் மெடிக்கலில் இருக்காப்புல எல்லாருமே. இப்போ அந்த வீட்டை எரித்த உடனே எரிக்கிற பொழுது வீட்டில் தெரிஞ்சிச்சு எல்லாருமே, ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க பொழுது ஒப்படைச்சு எல்லாருமே எரிச்சு போட்டு போயிட்டாங்க. அதில் போலீஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் போலீஸ் நிறையா வந்துருச்சு. வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஓல்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு வீடு, அந்த வீட்டையும் அடித்து உடச்சிட்டாங்க சுத்தமாக. எல்லாம் பார்வையிட்டாங்க எல்லாமே. அப்புறம் உடச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க எல்லாருமே. ராஜேந்திர வீடு, அந்த மல்லிகா வீடு எரிச்சது. ராஜேந்திர வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டு உடச்சது. ராஜேந்திர வீடு பைக்கு தான் எரிச்சிருக்காப்புல. அப்புறம் சிவா வீடு கார் 1, ராஜேந்திர வீடு கார் 1, 2 காரையும் கண்ணாடிலாம் உடச்சிட்டாங்க. 7 பைக்கு, எங்கள் வீட்டு பைக்கு அவங்க வீட்டு பைக்கு தெரியாது, எல்லாம் உடச்சிட்டாங்க. அப்புறம் சரிட்டு போலீஸில் வந்தது பிறகு நாங்கள் 6 பேரையும் கொண்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டான். டிஎஸ்பி தான் எல்லா பேரையும் எழுதி செல்லையும் ஏற்றிக்கிட்டாரு, நோட்டையும் ஏற்றிக்கிட்டாரு, ஒப்படைச்சிட்டான். இப்போ ரிப்போர்ட்டை போடுறதுனால ஒரு ஆள் தான் பிடிச்சிருக்கோம்னு செய்தி விட்றாங்க. பாக்கி 5 பேர் எங்கே தெரியலை எங்களுக்கு, போலீஸில் இருந்து வர்றது. இப்போ சண்டை நடந்தது எங்களுடைய கோயில், பூர்வீக கோயில், அடக்கங்காத்தர் கோயிலும் எங்களுக்கு இருக்குது. 6 பேரில்